வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்துட்டு லேயர்ஸ், ஆர்டரின் லேயர்ஸ் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் ஆர்டரின் லேயர்ஸ் பார்க்குறோம். இந்த ஆர்டரின் லேயர்ஸுங்கிறதுக்குனால நான் வந்துட்டு சில இதெல்லாம் தூக்கி போடுறேன், சில பீசஸ்லாம் தூக்கி போடுறேன். அதுக்கு முன்னாடி அசெட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னன்னு போடலான்னா ஸ்மால் பீசஸ்ன்னு போடுறேன். இல்லைனா இந்த ஒன்று சும்மா இருக்கட்டும், பீசஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு 2 பீஸ் போடுறேன். இதுவும் போடுறேன், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு 2 அசெட் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு தூக்கி உள்ளே போடுறேன். இது ஒரு பாக்ஸு, இங்கே இதை தூக்கி இங்கே வச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஒரு குப்பை தொட்டி ஒன்று எடுத்துடுறேன். ஸோ இதை இங்கே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெளியே இருக்குது, உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, இது ரெண்டும் வந்துட்டு லேயர்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த லேயர்ஸ், ஆர்டரின் லேயர்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போ நான் இந்த பிளேடை செலக்ட் பண்ணால் பாருங்கள், ஆர்டரின் லேயர்ஸில் 0ன்னு இருக்குது. இந்த குப்பை தொட்டியை செலக்ட் பண்ணால் ஆர்டரின் லேயர்ஸில் 0 இருக்குது. இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணால் ஆர்டரின் லேயர்ஸில் 0 இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் மட்டும் -1 கொடுத்துருந்தேன். ஸோ இந்த லேயர்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு நான் ஃபோட்டோஷாப் வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லேயர்ஸ் இது தான் 3 லேயர்ஸ் இருக்குது இப்போதைக்கு. கடைசி லேயர் பேக்ரவுண்டு லேயர் வந்துட்டு ஒயிட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ரோஸ் கலரில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி இதை மூவ் பண்ணலாம். இது வந்து அதுக்கு மேலே இருக்கிற லேயர். அதுக்கு மேலே இருக்கிற லேயர் எதுவுமே நான் போடல, ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி பிளாக்கில் கிறுக்கி விட்றேன். ஸோ இந்த லேயர் வந்துட்டு பிளாக்கில் கிறுக்கியிருக்கேன். இந்த லேயர்ஸ் இந்த மாதிரி நவுத்திக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக இருக்குது. இப்போது இந்த பாக்ஸுக்கு மேலே தான் இந்த லேயர் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா அது +1 +2 அந்த மாதிரி. இதுக்கு கீழே போகிறதெல்லாம் அப்படியே மைனஸ் ஆகிட்டு இது வந்து கடைசி லேயர். இதுக்கு கீழே வேணாலும் போடலாம், -1 -2ன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் நடுவில் இருக்கிற லேயரை மேலே தூக்கி போடுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மறைஞ்சு போச்சு. ஸோ இதுதான் அந்த கிளாஸில் நடந்துச்சு. பின்னாடி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த லேயர் ஆர்டர் தான் வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தனியாக போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 0ல் தான் இருக்குது. இப்போ நான் கொண்டு வந்தேன்னா இது பின்னாடி போகுது. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று பின்னாடி போகுது, முன்னாடி வருது, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் இதுக்கு பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஒரு 1ன்னு போட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நவுத்துறேன் பாருங்கள். சரி, இதை செலக்ட் பண்ணிட்டு நவுத்துறேன். இப்போ பாருங்கள் முன்னாடி வருது. ஸோ அதுதான். இப்போ இதே மாதிரி இதையும் நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா இதில் 2ல் ஏதாவது ஒன்று முன்னாடி வரும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பிளேடு எப்போவுமே முன்னாடி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 போட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 லேயர் இருந்தாலும் சரி, அந்த 10 லேயருக்கு மேலே தான் இந்த பிளேடு இருக்கும். ஸோ நான் எங்கே கொண்டு வந்தாலும் சரி, இங்கே கொண்டு போனாலும் சரி, கீழே கொண்டு போனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் 10 லேயர் மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஸோ ஆர்டரின் லேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ பேக்ரவுண்ட் -1ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று போடுறோன்னா நீங்கள் இப்போ எப்போவுமே பேக்ரவுண்ட் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் -10 கூட போட்டுக்கலாம். அது ஒன்றும் தூரமாலாம் போகாது, ஜஸ்ட்டு ஆர்டருக்காக தான். ஸோ இப்போ -10 என்ன போட்டாலும் அங்கேயே தான் இருக்கும், கடைசியில் தான் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் வந்துட்டு 1வது லேயர்னு வச்சுக்கலாம். 1வது லேயர் இது வந்துட்டு 2வது லேயர் நான் வைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலே இப்போ இந்த குப்பை தொட்டி வந்துருச்சு, 2வது லேயர். ஸோ இதை இங்கே வச்சுக்கலாம். இது வந்து 10வது லேயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை போடுறீங்களோ அந்த ஆர்டர் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி மாற்றுறீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஆர்டரின் லேயர்ஸில் நம்பர் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ராப்ஸு, அந்த அசெட்ஸ் எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அதனால் இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எப்படி இந்த ஸ்கேலிங் பண்ணுறது, இந்த அவுட்லைனில் இதெல்லாம் என்னது, கேம் வியூவில் இருக்கிற செட்டிங்ஸ், இதை பற்றிலாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.